Hi friends, welcome to SPB Tips. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் பத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம இந்த சம்மர் சீசனில் எல்லோரும் கிரிக்கெட் கண்டிப்பாக விளையாடுவாங்க, எல்லா குழந்தைகளும். அதுக்காக வந்து எல்லோரும் ஸ்டம்பர் பால், டென்னிஸ் பால், ரெட் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பால் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல பால் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் வேஸ்ட் திங்ஸை வச்சு. இந்த மாதிரி டெய்லர் ஷாப்பு மற்ற ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் நூல் தருவாங்க. அது வந்து ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கூட நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் போய் கேட்டிங்கன்னா காட்டன் வேஸ்ட்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நிறைய இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரு கல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் நூல் வாங்கிக்கோங்க. இது வந்து எல்லா கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கோன் நூல் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது நல்லா நம்ம கிரிக்கெட் பால் தான் மேக் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு இப்படி எடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம உள்ளுக்குள்ளே கல் வைக்கலாம். சென்டரில் வந்து கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கல்லை வந்து நல்லா பாலை நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. நம்ம கை இது வர அளவுக்கு பாலை நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அமுக்கி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நூலை வச்சு நம்ம சுற்றுறோம்னா பால் வந்து இது விரியாமல் இருக்கிறதுக்காக அது ஹெல்ப் பண்ணும். அதனால் பால் வந்து விரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நூலை இது ஃபுல்லாக சுற்றிடலாம். அப்படியே டைட்டாக சுற்றிக்கலாம். டைட்டாக வந்து நல்லா மெல்லிசான நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் டைட்டாக வச்சு நல்லா சுற்றிட்டிங்கன்னா பால் வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம நூல் வேறும்னா வச்சோம்னா பால் பிரிஞ்சிடும். நல்லா டைட்டாக கட்டி சுற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சுற்றி ரொம்ப டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. கைக்கு உங்களுக்கு பால் பிடிக்கிற அளவுக்கு கையில் இருந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பாலை ரவுண்டாக சுற்றிக்கோங்க. எங்கே பால் வந்து வேறு ஷேப் மாறுறது மாதிரி தெரியுதோ இனிஷியல் லெவல்லையே நம்ம நல்லா டைட்டாக சுற்றிட்டோம்னா பால் ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதுவே நீங்கள் ரொம்ப வந்து வேறு ஷேப் ஆகிடுச்சுன்னா அது டைட்டாக சுற்றிட்டோம்னா பால் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக சுற்றியாச்சு. இது நீங்கள் கம்மில் முக்கியோ இல்லை வந்து சாப்பாடு வடித்த கஞ்சியில் முக்கியம் எடுத்துட்டிங்கன்னா பால் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிரும், நல்லா பிச்சும் ஆகும். இப்படி பிச் பண்ணிங்கனாலும் நீங்கள் டெம்பரரி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணால் கஞ்சிலையோ இல்லை கம்மில் முக்கியம் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து மெயினானது இல்லை சாப்பாடு வடித்த கஞ்சிலையோ இல்லை கம்லேயோ முக்கியம் எடுத்திங்கன்னா தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இதாக நல்லாவே பிச் ஆகுது. பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக பிச் ஆகுது. இது வந்து என் தம்பி கிட்ட கொடுப்பேன். எப்படி இருக்கு பால்? நல்லா கார்க் பால் மாதிரி இருக்கு. கார்க் பால் மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி எடுத்துட்டோம். இதுதான் சாப்பாடு வடித்த கஞ்சி. எங்கள் கடை சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கிறதுனால நாங்கள் அது எடுத்துட்டோம். உங்கள் கடை சாப்பாடு வடித்த கஞ்சி இல்லைன்னா நீங்கள் கம்மோ இல்லை வேறு என்னமோ யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன ப்ராசஸ்னால் இந்த நூலில் தான் நம்ம இதை கட்டியிருக்கோம். இந்த நூல் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கஞ்சி யூஸ் பண்ணுறோம். இது நல்லா இறுகி பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு கஞ்சி நல்லா முக்கிக்கலாம். அப்படி உள்ள போட்டுரு. நல்லா இப்படி ஃபுல்லாக அப்படியே பரட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்படி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நூல் நல்லா இறுகி நமக்கு சூப்பரான பாலாக கிடைக்கும். இது நல்லா காய வச்சிட்டோம்னா செமையான பாலாக இருக்கும். முக்கியமான இது, நீங்கள் தண்ணியில் மட்டும் போட்டிங்கன்னா பால் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இது நல்லா ஃபுல்லாக முக்கி கொஞ்ச நாள் இது ஊற வைக்கிட்டோம். ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது ஃபுல்லாக நம்ம காய வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அரிசி வடித்த கஞ்சியில் இந்த பாலை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பாலை நல்லா காய வச்சிட்டோம். அதனால அந்த வேஸ்ட்டு கிளாத்து அந்த நூலெல்லாம் இந்த அரிசி வடித்த கஞ்சியில் நல்லா இறுகி அப்படியே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பால் ரெடி டு யூஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக பால் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் SPBR சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.